Hello friends, welcome back to Play Thumb Up. So midnight சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட ட்ரெய்லர் 2 அப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டோட்டல் அன்எக்ஸ்பெக்டட். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் காமிச்சாங்க. என்னடா படி வச்சுருக்கீங்க, பயங்கரமாக இருக்குது, எப்போடா ரிலீஸ், இன்னும் ஒரு 40 days கிட்டத்தட்ட இருக்குது. பட் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் போது மூவி. ஏன்னா ட்ரெய்லரில் அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான 10 points. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போகிறார். ஏன்னா அவருக்கு அவரோட உள்ளே இருக்க ஸ்பைடர் மியூட்டன்ட் அவர் ஓவர்டேக் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் அதனால் இவரால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ லிட்ரலி இவருக்கு இப்போ லூசிங் மை மைண்ட்ஸு, கோயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ்லாம் அவர் ட்ரெய்லரில் அவரே சொல்லிட்டாரு. அண்ட் அதனால் இப்போதைக்கு பீட்டர் பார்க்கர் உள்ளே இருக்க அந்த ஸ்பைடி அது கொஞ்சம் வைல்டாக போயிட்டுருக்கு. இந்த மியூட்டன்ட்டை இப்போ எப்படி அவர் ஸ்டாப் பண்ண போகிறாரு, இது ஃபுல்லாக ஓவர்டேக் ஆகிறோமா, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்கார்பியன் வில்லன் ஃப்ரம் 2017, லைக் நம்ம ஹோம் கமிங்கில் தான் கடைசியாக இவரை பார்த்தோம். இவர் திருப்பி உள்ளே வராரு. இது நம்ம ட்ரெய்லர்லேயே ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் அட்டாக் சீன்ஸ்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. அண்ட் தேர்ட் பாயிண்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஸ்பைடி இந்த மெக்கானிக்கல் வெப்பாக தானே யூஸ் பண்ணியிருந்தாரு. பட் இனிமேல் அது கிடையாது, ஆர்கானிக்கான வெப் வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ் கைஸ், இதுக்கு முன்னாடி நம்ம டாபி மேக்யூர் தான் அந்த ஆர்கானிக் வெப்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேனில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வெப் தான் காமிச்சிருந்தாங்க. அண்ட் இதுலேயும் மெக்கானிக்கல் வெப்பாக தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்ல, ஆர்கானிக்காகவே வெப் வரும். மேபி அந்த ஸ்பைடர் மியூட்டன்ட் இவர் ஓவர்டேக் பண்ணுறதுனால அது வரலாம். ஆனால் மேபி அந்த மியூட்டன்ட்டை இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா அது திருப்பியும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பாப்பா அவங்க ஸ்டோரியில் எப்படி கொண்டு வராங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஹுடி கேரக்டர் அங்கங்கே காமிச்சிருந்தாங்க. இவங்க தான் இப்போதைக்கு மெயின் வில்லன் மாதிரி ட்ரெய்லரில் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் மார்வல் ட்ரெய்லரை மட்டும் நம்பிடாதீங்க. ஏன்னா ட்ரெய்லரில் அவங்க அப்படி தான் காமிப்பாங்க, கடைசியில் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. அண்ட் இந்த கேரக்டர் வேறு யாரோ கிடையாது, நம்ம சேடி சிங்ஸ் தான் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரே இன்டர்நெட் ஃபுல்லாக ஸ்பெகுலேஷனாகவும் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போதைக்கு இவங்க தான் கொஞ்சம் மைண்ட் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே ஸ்பைடரோடையும் பண்ணிட்டும் இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இவங்க மேபி ஜீன் கிரேவோட கேரக்டராக நடிக்கலாம்னு சொல்லிட்டு இதுவும் கொஞ்சம் ஸ்பெகுலேஷன் தான். பட் இதை பற்றி யாரும் இன்னும் கன்ஃபர்மேஷன்லாம் வரல. அண்ட் ட்ரெய்லர்லேருந்து பார்த்து ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இனிஷியல் நம்ம பிராண்ட் நியூ டே அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து நம்ம சேடி சிங்ஸ் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்லாம் ஆச்சுல, அப்போதுலேருந்து இவங்க என்ன கேரக்டராக நடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்கோடு இருந்தது. மேக்ஸிமம் நம்ம ஜீன் கிரேயோட கேரக்டரை தான் எல்லாரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் நம்ம எக்ஸ்மென் யூனிவர்ஸ்லேருந்து. பட் பார்ப்போம் இது என்ன கேரக்டர் அண்ட் எப்படி கொண்டு வராங்கன்னு. அண்ட் இன்கேஸ் இவங்க ஜீன் கிரே கேரக்டராக இருந்தானா இவங்க வில்லனாக இருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோ சைடாக தான் இருப்பாங்க. அப்போது வில்லன் யார் ப்ரோ? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நேட்டன் எம்ஜேவை ஃபைனலி மீட் பண்ணிட்டாரு. ஸ்பைடி வேணையா, நீ தான் விட்டு போயிட்டல, திருப்பி ஏன் அங்கே வரேன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. அவனும் நம்மள மாதிரி தான். ஏன்னா அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அவர் ஓவர்டேக் பண்ணிடும். அண்ட் அவர் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் சரி திருப்பியும் போய் மீட் பண்ணி தான் ஆவார். அண்ட் இந்த வாட்டி காப்பாற்றிட்டுலாம் இருக்காரு. ஸோ பார்ப்போம் அவங்க மேபி திருப்பி அந்த லிங்க் கனெக்ஷன் ஆகுதா இல்லையா. இன்கேஸ் அப்படி ஆச்சுன்னா ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரி உள்ளே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹல்க் இஸ் பேக். அண்ட் இந்த வாட்டி நார்மலான இந்த ஸ்மார்ட் ஹல்க்கெல்லாம் கிடையாது, சாவேஜ் ஹல்க் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டார்டிங் சொல்லியிருந்தாலும் நம்ம பீட்டர் உள்ளே இருக்க அந்த ஸ்பைடி மியூட்டன்ட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குன்னு. அண்ட் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரூஸ் பேனர் கிட்ட ஸ்பைடி போயிருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் அவர் ஒரு டிவைஸ்லாம் காமிச்சிருப்பாங்களா, இதுதான் என்ன கண்ட்ரோலாக வச்சிருக்கு, இல்லைனா நான் ஹல்காக மாறிடுவேன். அண்ட் அதே மாதிரி ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹல்காக மாறிட்டார். அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா கொஞ்சம் இப்போ வைல்ட் அண்ட் கொஞ்சம் பெரிய லெவலான ஹல்காக போகிறாரு. அதுதான் எதிர்பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான பனிஷர் இஸ் பேக். எஸ் கைஸ், ஸ்டார்டிங்லேருந்து எப்போ பனிஷர் உள்ளே இருக்காருன்னு சொன்னாங்களோ அப்போதுலேருந்து எவ்வளோ மாசாக இருக்கும் ஸ்பைடி, பனிஷர், டேட் டெவில் இவங்களெல்லாம் ஒரே இதில் பார்க்கும்போது தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா பனிஷர் உள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம டேட் டெவிலும் வந்துடுவார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இது என்னோட கெஸ்ஸு. பட் பார்ப்போம் படத்துலேருந்து எப்படி கொண்டு வராங்கன்னு. அண்ட் மேக்ஸிமம் நிறைய வில்லன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டேட் டெவில் வந்தே ஆகணும். நியூயார்க் சிட்டியில் வேறு நடக்குதா, ஸோ அவர் இல்லாமல் வேறு எப்படி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆண்ட் மேவோட கிரேவ் யார்டில் போயிட்டு அவர் கொஞ்சம் ஒரு சீனை கொஞ்சம் இமோஷனல் டச் மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. அது ட்ரெய்லரில் முக்கியமாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ் இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. கிரேட் பவர் கம்ஸ் வித் த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஸ்பைடரோட ஒரு ஐகானிக்கான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம். லைக் இதால் தான் ஸ்பைடராகவே இருக்காருங்கிற சொல்லலாம். ஸோ அதனால் அந்த ஒரு மூமெண்ட் கிரேவ் யார்டில் போய் டச் ஆகும்போது கண்டிப்பாக சில டிசிஷன் மேக்கிங்கான மூமெண்ட்டாக தான் இருக்கும் படத்தில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைடி வர்சஸ் தி ஹேண்டோட ஆர்கனைசேஷன் ஒரு ஃபைட் சீக்வன்ஸை காமிச்சாங்க. இது நம்ம ட்ரெய்லர் ஒன்லேயே பார்த்தோம், போஸ்டர்ஸ்லேயும் காமிச்சிருந்தாங்க. பட் அது பெருசாக எதுவும் தெரில. பட் இந்த ட்ரெய்லரில் காமிச்சாங்க, டேய் வெறித்தனமாக இருக்கிற விஷுவல்ஸு. அந்த லைக் அந்த காம்பேக்ட் சீன் இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்க போதுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்கேஸ் ப்ரோ யார் ப்ரோ ஹேண்ட்ஸோட கேரக்டர்லாம் உங்களுக்கு தெரிலனா அதுக்கு தான் சொல்கிறேன். டேட் டெவிலோட சீசன் 1, 2, 3 எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஹேண்டு பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கலாம். அங்கே தான் நம்ம என்டையர் அந்த க்ரூவே உள்ளே வந்தாங்க. ப்ளஸ்
ப்ளஸ் நியூயார்க் சிட்டியில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஈவில் ஆர்கனைசேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த நஞ்சு கூட பார்க்கல, ஸ்பைடர்மேன் வர்சஸ் ஹல்கான ஒரு சீன் நடக்கும்னு சொல்லிட்டு பட் ட்ரெய்லரில் ஒரு சீனில் காமிச்சிருந்தாங்க, நடக்குதுயா. அண்ட் இந்த வாட்டி நீங்கள் நம்ம ஹல்க் ஸ்மாஷையும் உள்ளே பார்க்கலாம். ப்ளஸ் ஒரு கிளாப் பண்ணுவார் பார்த்தீங்களா, அது பேர் தான் நம்ம தண்டர் கிளாப்னு சொல்லுவாங்க. அந்த தண்டர் கிளாப்பான சீனையும் உள்ளே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி இந்த ஃபைட் சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்டெண்டட் வெர்ஷனோட நம்ம தேட்டர்ஸில் பார்க்கும்போது என்ன ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஓகே, இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னே வெறித்தனமாக இருக்குதா ட்ரெய்லரு, இதெல்லாம் நான் எதிர்பார்த்துருந்தேன் இந்த மாதிரியான ஒரு ஃபைட் ஆக்ஷன் விஷுவல்ஸ்லேருந்து. ஏன்னா அந்த ஒரு சினிமேட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஸ்பைடர்மேனில் பார்த்தது எல்லாமே வந்து கொஞ்சம் சைல்டிஷான பிளேவாக இருக்கும். பட் இதில் அப்படி கிடையவே கிடையாது, ஃபுல் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு கான்செப்ட் மாதிரி கொஞ்சம் டார்க்கட் தீமோடையும் கொண்டு வந்துட்டாங்களா, அதுதான் ஹைலைட்டடாக இருக்குது. அண்ட் மார்வல் கிட்டேருந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது என்னென்னா எல்லாத்தையும் ட்ரெய்லரில் ரிவீல் பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் வந்து ஒரு தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் வந்து ஹிட்டனாக வச்சுருப்பாங்க. ஸோ இதில் என்ன விஷயம் ஹிடனாக இருக்கலாம், ரியல் வில்லன் என்னவாக இருக்கலாம். அண்ட் நான் எங்கே நம்ம டேர்டெவில்லாம் உள்ளே வந்தாருன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த யோசிச்சு பாருங்கள் அந்த சீனு, ஹல்க்கு ஒரு பக்கம், ஸ்பைடி, நம்ம ஜீன் கிரே அண்ட் பனிஷரு, டேர்டெவில், விருத்தனமான அந்த ஒரு ஃப்ரேமு கிரியேட் ஆகும். ஸோ அதனால் ஜூலை 31 அன்றைக்கி டேட்டா இந்த மூவியை நம்ம தேட்டர்ஸில் பார்த்தல. அண்ட் இன்கேஸ் ட்ரெய்லர் எப்படி இருந்திருக்கு, உங்களோட தாட்ஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹிடன் தாட் வச்சுருப்பீங்களா, ப்ரோ இந்த ஸ்டோரி பாருங்களேன் இப்படி தான் இருக்கும்னு, அந்த ஒரு ஐடியா ஒரு கான்செப்டை கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.